வாய்ப்பு வரும்போது அந்த நிதியை முறையாக பயன்படுத்தி கஷ்டப்படுகின்ற மக்கள், ஏழை மக்கள், நடுத்தர வர்க்க மக்களை உயர்த்துவதற்கு, அவர்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் இந்த நவ வாசனை பவுண்டேஷன் சார்பாக எங்கள் தம்பிகள் அனைவரும் செய்வார்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லுகிறோம். சுயசார்பு அப்படின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுவோம், ஆத்ம நிர்பார் பாரத். ஒவ்வொரு மனிதனும் சுயசார்போட இருந்துட்டு வேற எவரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல குறிப்பா இலவசங்கள் அப்படின்னு கொடுப்பது மக்களுக்கு தேவையாக இருக்கு இல்லைன்ற கருத்துக்கிற மாதிரி வாக்குகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் 2 நாட்களுக்கு முன்பு சேலத்துல ஒரு சின்ன போராட்டத்திற்காக போயிருந்தேன். அந்த வேலூர் ஆட்சியில ஒரு வார்டுல மொத்தமே 600 ஓட்டு தான் இருக்கு. அதுல 500 ஓட்டுக்கு 8000 ரூபாய் பணம் கொடுத்த ஒருத்தர் சேர்மன் ஆகுறாரு. இப்ப 8000 ரூபாய் ரயில் மிஷின் வழங்குவதாகட்டும், ஆட்டோக்கள் வழங்குவதாகட்டும், உதவி செய்வதற்கு காத்திருக்கிறோம். மேடையில பல ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்திருக்கார் அப்படின்றதும், பல ஆயிரம் மக்களுக்கு பல்வேறு வகையில் அவர் உதவி செய்திருக்கிறார். அதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, கோடிக்கணக்கான ரூபாய் மற்றவர்கள் மாதிரி இல்லாம அவர் சம்பாதித்த பணத்தை மற்றவர்களுக்கு உதவி இருக்கார். அப்படின்றதுனாலதான் அவரை இன்னைக்கு அழைத்து அவர் எந்த நிகழ்ச்சியும் மேடையில் உட்காரவே மாட்டார். இன்னைக்கு நம்ம கம்பல் பண்ணி இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவர். நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம மாதிரி பல 100 நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கார். அவரை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவர் இன்னைக்கு மேடையில நான் உட்கார வைத்திருக்கிறோம். நீங்க ஒரு 2 வார்த்தை பேசுறீங்களான்னு கேட்டா பேச கூட மாட்டார். அவர் மேலே, அதாவது அவர் செய்திருக்கோம் அப்படின்றது கூட வெளியே தெரியறதுக்கு விரும்பாத ஒரு நல்ல மனிதர். இவரை போன்ற நல்ல மனிதர்கள் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுனால நம்மளும் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியுது. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஆரம்பத்துல கொஞ்சம் நிகழ்ச்சி தாமதமாகிவிட்டது, உங்களை காக்க வைத்ததற்காக என்னுடைய ஆத்மார்த்தமான மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு இப்ப முடித்து விடலாம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.
வேளையில் எங்களுடைய நமோ ஃபவுண்டேஷன் மூலமாக 20 நபர்களுக்கு புதிய ஆட்டோக்களையும் 60 பேருக்கு புதிய தையல் இயந்திரங்களையும் கொடுத்துருக்கிறோம். இது வந்து தொடக்கம்தான். வேளச்சேரியில் குறைந்தபட்சம் அடுத்த 3-4 மாதங்களில் 1000 ஆட்டோக்களையும் கிட்டத்தட்ட 10,000 தையல் மிஷின்களையும் தேவைப்படுவதற்கு கொடுப்பதற்காக முயற்சி செய்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாகவும் தம்பிகள் நிறைய வந்திருக்காங்க. திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஆட்டோ வாங்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 10,000 ரூபாய் மானியம் கொடுப்போம் அப்படின்னு 2021 சொல்லியிருந்தாங்க. அதை அவர்கள் இன்று வரை நிறைவேற்றவில்லை. அதற்கு முன்னெடுப்பாக நாங்கள் இந்த தொகுதியில் இந்த பகுதிகளில் பிஜேபி சார்பாக வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எங்களுடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து ஆட்டோ வாங்குவதற்கு உதவி செய்வோம் அப்படின்ற உத்தரவாதத்தையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் சொன்னோம். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஏன்னா நிறைய இலவசங்களும் இருக்குது. ஆனால் மேலும் நம்ம வந்து உதவி பண்ணுறன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நேரு அவர்கள் சொன்னதாக சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படின்ற மாதிரி. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல திட்டங்கள் வந்து சுயமாக அவர்களை வந்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு முறை கொடுத்து விட்டு வாக்குகளை வாங்கக்கூடியது கவர்ற அளவுக்கான இலவச திட்டங்கள், பணம் கொடுப்பது, அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த பணம் கொடுப்பதற்கு கூட இந்த மாதிரி ஒரு பொருள் உதவியாக நம்ம செஞ்சிட்டோம்னா அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் முதல்லேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று நாங்கள் வந்து எந்த பிரதிநிதியாக இல்லாமல் கூட நாங்கள் மக்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்றத மக்களுக்கு நிலைநாட்டுவதற்காகவும் அவர்கள் மனதில் புகுத்துவதற்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வோம். கல்வி உதவி தான் குறிப்பாக அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை தென்சென்னை பகுதியில் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படித்து 60% மதிப்பெண்களுக்கு அதிகமாக வாங்கிய ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி உதவித்தொகை, கல்லூரிகளில் படிப்பதற்கான இலவச சீட்டு, அது மட்டும் இல்லாமல் கல்லூரியில் படிப்பதற்கான உதவித்தொகை, இந்த மாதிரி பல முயற்சிகள், பல முன்னெடுப்புகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதுதான் முதல் முறை கடந்த 16 ஆண்டு காலத்தில் ஒரு மீடியாவெல்லாம் அழைத்து ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு செய்து பண்ணது. இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக தகவல் எல்லாருக்கும் சொல்லுவோம். அங்கீகார திட்டங்கள் நிறைய இருக்குது, உதவிகள்லாம் இருக்குது. ஆனால் இன்னமும் வந்து மக்களுக்கு தெரியாமலும் இருக்கிறாங்க. அதற்கான முன்னெடுப்புகள் இல்லை, அதற்கான அப்ளிகேஷன்ஸ் நிச்சயமாக. அதாவது பல திட்டங்கள் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும்னு பார்க்குறோம். குறிப்பாக விஸ்வகர்மா அப்படின்ற திட்டத்தில் இந்த கைவினை கலைஞர்கள் எல்லாருக்குமே ஆதாரம் மட்டும் இல்லாமல் பயிற்சியும் கொடுக்கலாம், நிதியுதவியும் கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் தமிழகத்திலிருந்து பதிந்தாங்க. ஆனால் அரசியல் காரணத்துக்காக அந்த திட்டத்தையே தடுத்து கலைஞர் கைவினை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் இன்னைக்கு வரைக்கும் 100 பயனாளிகள் கூட கிடைக்கவில்லை. அதே போன்று மோடி மருந்தகங்கள் அப்படின்னு பிரதமர் வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்தார். தமிழகத்திலையும் ஆயிரக்கணக்கான மருந்தகங்கள் இருக்குது. அதை அதிகமாக கேட்டு பெறாமல் இவங்க வந்து முதல்வர் மருந்தகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதில் எங்கேயுமே யாருமே மருந்து வாங்குறதுனால இன்னைக்கு இட்லி மாவு இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம். அதனால மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் போட்டி மனப்பான்மை இல்லாமல் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசு நினைத்தால் நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஆனால் அது செய்யாத காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மக்களே இவர்களை வீட்டிற்கு அனுப்ப போகிறார்கள் அப்படின்றது உறுதியாக எங்களால் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி.